எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து தந்தீரே ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தால். தண்ணீரை கடந்தேன், சோதனை செய்தேன், மதிலை தாண்டினேன் உன்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நீ நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைந்து காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கிருபைகள் பரங்களை ஈந்து
பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயதமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வெட்கப்பட்டு போவதில்லை. இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் உண்டாகும் அம்பிற்கும், இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாமல் நீ வாழ்ந்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீராயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோர் இயேசு ராஜா, வைக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோர் இயேசு ராஜா, வைக்கப்பட்டு போவதில்லை. வழிகளில் எல்லாம் காக்கும்படி தூதர்களை அவர் அனுப்பிடுவார். வழிகளில் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி காத்திடுவார். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்பத்தையும் நீ மிதித்திடுவாய். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் சர்பத்தையும் நீ மிதித்திடுவாய். கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இதயத்தில் தோன்றவில்லை நீர் ஆயத்தமாக்கினதை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வைக்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினோம் இயேசு ராஜா, வைக்கப்பட்டு போவதில்லை. குறித்து அவருடைய நல்ல காரியங்களை குறித்து சாட்சிகள் சொல்ல அவருடைய மூத்த மருமகன் சாம் அம்மாவை குறித்து சில சாட்சியான நல்ல வார்த்தைகளை சொல்வார்கள். Praise the Lord. ஆண்டவர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் அவர் தயவை. நினைத்து பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் தயவை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். 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 துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்த
நன்மை செய்தவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் என்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தி, தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீ. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர் இயேசுவே. தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீ உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீ உண்மை உள்ளவர் இயேசு ராஜா, நன்மை செய்தவர். இதுவரை தேவனே, கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அவங்கள பத்தி சொல்றதுக்கு நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. என்னை இது நாள் வரை நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை கூட என் மக தான் பாட சொன்னான். பிரைஸ் தி லார்ட். அப்பா என்ன சொன்னா, டாடா நீங்க ஜீமா பத்தி பேசும்போது இந்த பாட்டை பாடுங்க அப்படி. ஏன்னா அந்த பாட்டு முழுவதும் அவங்களுக்காக தேவன் தந்த பாட்டை போலவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு திருமணம் ஆகி கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் ஆகிறது. பிரைஸ் தி லார்ட். திருமணம் ஆன பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. எல்லாருக்கும் கல்யாணம் ஆனால் நல்ல ஒரு மனைவி கிடைப்பாங்க, அது உண்மை இல்லை. ரைட், இட்ஸ் ரைட். நல்ல ஒரு மனைவி கிடைப்பாங்க. ஆனால் எனக்கு, நான் பாக்கியசாலி. எனக்கு நல்ல ஒரு அம்மா அப்பா ஒரு சகோதரி தேவன் தந்தார். அது தேவன் நாம மகிமைக்கென்று. பிரைஸ் தி லார்ட். ஒரு 3 பேரை எனக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு எங்கள் அம்மா அப்பா நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணி வைத்தது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல குடும்பத்தையே தேவன் எனக்கு தந்தார். தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு சின்ன சாட்சி சொல்லணும்னா, கல்யாணம் புதுசு கல்யாணம் ஆகும் பொழுது எனக்கு நிரந்தரமான ஒரு வேலை கூட கிடையாது. ஆனாலும் அவங்க நம்பி பொண்ணை கொடுத்தாங்க. காரணம், என்ன நம்பி கொடுக்கல, அவங்க ஆண்டவரை நம்பி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆன புதுசில் கையில் காசு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீங்களே யோசித்து பாருங்கள் எப்படி இருக்க நிலமைன்னு. ஆனால் நான் வண்டி ஓட்டிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ண போகும்போது அவங்க பர்ஸ்லேருந்து காசு எடுத்து என் பாக்கெட்டில் வைப்பாங்கப்பா, வச்சுக்க, செலவுக்கு வச்சுக்க, நீ கவலைப்படாத, வருத்தப்படாத அப்படி. என் மனம் அங்கே எந்த நேரத்தில் என் மனம் உடைந்தது. காரணம், என்கிட்ட காசு இல்லைன்னு நான் யார்கிட்ட சொல்லவும் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல இருதயம் உள்ளவங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ கூட நான் இங்கே வரணுன்றதுக்காக நான் இங்கே டிக்கெட் போடக்கூட முடியாதுன்னும் போது அவங்க என்ன டிக்கெட் போட்டு இங்கே கொண்டு வந்தது காரணம், ஏதோ எந்த விஷயத்துக்காக இல்லை, நான் முயற்சப்படுவதற்காக. ஒரு நல்ல ஒரு அம்மாவை தேவன் தந்தார். 34 வருஷமும் நல்லா அவங்க உழைக்க தேவன் உதவி செய்தார். அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம். அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு பெண்ணு ஒரு ரப்பர் கூட எடுக்க மாட்டாங்க, ஒரு சின்ன ஒரு பொருளை கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, என் முதலாளி என்னோட ஆஃபீஸர்ஸ் இல்லை, நான் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எத்தனையோ பேர் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, எவ்வளோ பொய் சொல்லி லீவ் போடுவோம். ஆனால் ஒரு நாள் கூட அவங்க ஒரு பொய் சொல்லி லீவ் அவங்களுக்கு எத்தனையோ மெடிக்கல் லீவ் எவ்வளவோ இருக்கும், இன்னும் கூட லேப்ஸில் தான் இருக்கும். ஆனாலும் அவங்க ஒரு நாள் கூட பொய் சொல்லி லீவ் போடவே மாட்டாங்க. யார் கூப்பிட்டாலும் உடனே எழுந்து போயிடுவோம். அது போல் சபைக்கு கூட டைமுக்குன்னா கரெக்டாக எழுந்து ரெடியாகி எல்லா ஆராதனைக்கும் முன்பு காலையில் அவங்க உடம்பு முடியலன்னா கூட எப்படியோ அவங்க வந்துடுவாங்க. ஆண்டவர் கிருபையினால ஒரு நல்ல குடும்பத்தை தேவன் தந்தார். இது தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நல்லவங்க எல்லாரும். ஒரே ஒரு விஷயம், எனக்காக ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, நான் சொல்லுவதை மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொல்லுவது மட்டும். யூ ஆர் ப்ரெஷியஸ் டு காட். நீங்க ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். அல்லேலூயா. உண்மையாவே அவங்க ஆண்டவருக்கு விசேஷமானவர்கள். இந்த வாய்ப்பு தந்த பாஸ்டருக்கும் இந்த நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் தேவன் நாம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. இதை தொடர்ந்து
அம்மாவுடைய மூத்த மக சிந்தியா தாயாரை குறித்து சில சாட்சிகளை சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். மம்மியை பற்றி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா எங்கள் மம்மி நான் கூடவே இருந்திருக்கிறேன். என்ன சொல்கிறது, அவங்க வேலையை பற்றின மட்டும் சாட்சி நான் சொல்லணுன்னா, அவங்கள போல் ஒரு சின்சியர் ஒரு ஸ்டாஃப் நான் வந்து பார்த்துருக்க முடியாது. நம்ம வந்து வீட்டில் இருந்து அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஆஃபீஸ் போனோன்னா, அவங்கள ரிலீவ் பண்ணுறவங்க கூட போங்க சிஸ்டர் வெயிட் பண்ணுறாங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பிடிச்சி தள்ளுற அளவுக்கு கூட மம்மி கிளம்ப மாட்டாங்க. ஆஃபீஸ்லேருந்து ரிலீவிங் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து மம்மி கொடுத்துட்டு தான் கிளம்புவாங்க. நாங்கள் வர சொல்லிடுவாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போயிட்டு ½ அன் ஹவர், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு, எங்கள் டேடிக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் போய் டென்ஷன் ஆகி மம்மியை திட்டிலாம் கூட்டின்னு வந்த நாள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான சின்சியர் வந்து எங்கள் மம்மி. இப்போது எம்சிஹெச் ஆனதுலேருந்து இன்னும் மம்மிக்கு வந்து அடிக்கடி சிக்காவாங்க, கோல்டு வரும் அப்படின்னா, ஒரு நாள் லீவ் போடமா, ஏமா ஆஃபீஸில் போயிட்டு ஏமா கஷ்டப்படணும் அப்படின்னா, ஆடிட்டிங் இருக்குது, இப்படி தான் அவங்க ரியாக்ஷன். என்டிஏ மீட்டிங் இருக்குது, இப்படி தான் அவங்க ரியாக்ஷனே. அவங்க அவ்வளோ லீவ் கூட போட மாட்டாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி, சும்மா லீவ் போடமா, வெளியே போகலாம், ஏதாவது சொல்லுமா, சிக்கா தானே இருக்க, உண்மையாக சொல்லி தான் லீவ் போடமானா லீவ் போட மாட்டான். ஒருத்தர் தாம்மா இருக்காங்க, பிரீத்தி இல்லைம்மா, ஜோனல் ஆஃபீஸர் இல்லைம்மா, இப்படி தான் சொல்லுவாங்க. அவ்வளோ சின்சியர்னா அவ்வளோ சின்சியர். அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்தாங்க. இந்த 34 இயர்ஸ் சர்வீஸில் அவங்க மேலே ஒரு பிளாக் மார்க் வரக்கூடாது, யாருமே அவங்கள வந்து எந்த குறையும் அவங்க வந்து சர்வீஸில் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப சின்சியராக கண்ணும் கருத்துமாக வேலை செய்வாங்க. என்ன சொல்கிறது, எங்களை எப்படி ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணுன்னா, ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ரைஸ் பண்ணாங்க. இப்போவுமே ஆக்சுவலி அவங்க 58 இயர்ஸில் ரிட்டையர் ஆகிருக்கணும். கொரோனாவில் வந்து அவங்க ஒர்க் பண்ணதுனால 2 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அந்த 58 இயர்ஸில் ரிட்டையர்ட் ஆகணும். சரி, ஓகே, அவங்க ரிலீஃபாக இருந்தாங்க. இன்னும் 2 இயர்ஸ் நான் எப்படி ஓட போகிறேன் அப்படின்னு அந்த கான்ஷியஸ்லேயே இருந்தாங்க அவங்க. இருந்தாலும் வந்து கர்த்தர் வந்து பலனை கொடுத்தாரு இந்த 2 வருஷம் முடிக்கிறது. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து வருத்தமாக இருக்குது. ஐயோ, அடுத்த மாதம் அட்டண்டன்ஸில் என் பேர் இருக்காது, இதுதான் வந்து எனக்கு லாஸ்ட்டு சேலரி, எழுதிக்கோங்க எங்கள் மம்மி பேர் அட்டண்டன்ஸில், வருத்தப்பட. அதுதான் எழுதிட்டிங்களா, அவங்க தான் எழுதுகிறாங்க, அதான் அவங்க சொன்னாங்க வீட்டில் வந்து. அந்த மாதிரி அவ்வளோ வருத்தப்பட்டாங்க, எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் எங்களை மம்மி வந்து இன்ன வரையும் அவங்க வந்து எனக்கும் என் தங்கச்சிக்காகவும் தான் அவங்க வந்து ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பேக் போன் ஆஃப் த ஹவுஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மம்மி தான். அவங்க நிறைய சிக்கானாங்க. வேறு யாராவது இருந்தால் எனக்கு தெரியாது, துவண்டுருவாங்க. ஆனால் அவங்க ஆரம்பத்தில் செஞ்ச ஊழியமோ கர்த்தருக்காக ஓடினதும் பைத்தியம் மாதிரி ஓடுவாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எங்கள் மம்மி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு பேகை மாட்டின்னு கையில் ஒரு கவர் எடுத்துன்னு ஓடுன்னு சர்ச்சுக்கு ஓடின காலங்கள்லாம் உண்டு. அதனால தான் கர்த்தர் வந்து அவங்க எத்தனை வாட்டி பலவீனம் ஆனாலும், எவ்வளோ பெரிய பலவீனம் ஆனாலும், இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ரிட்டைர்மெண்ட்டு இத்தனை வருஷம் சர்வீஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஆண்டவர் வந்து உட்கார வச்சிருக்கிறாருன்னு நான் வந்து விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பலவீனம் வந்தாலும் மம்மி ஆண்டவர் இன்னைக்கு எழுப்பி நிற்க வச்சிருக்கிறாரு. எங்களுக்காக ஓடினாங்க எங்கள் மம்மி. எங்களுக்கு யாரும் கிடையாது. ஒரு இதுனா எங்கள் பெரியம்மா வருவாங்க, அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் அவங்க கொடுப்பாங்க, ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. எங்கள் மம்மி தான், அவங்க தான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த பெலன். அவங்களால தான், அவங்க பண்ண ப்ரேயர்னால தான். காலையில் 5 மணிக்கு பார்த்தா எங்கள் தலையில் கை இருக்கும், நாங்கள்லாம் தூங்கின்னு இருப்போம் ஒரு ஆஃப் சீப்பில். எங்கள் அம்மா எங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஜெபம் தான் எங்களை வாலிபத்துலேயும் சரி, இந்த மேரேஜ் லைஃப்லேயும் சரி காப்பாற்றி எங்களை உட்கார வச்சுருக்கு அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல அம்மாக்காக எல்லா நாளும் நாங்கள் வந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல அப்பாக்காக. எங்கள் அப்பா சப்போர்ட் இல்லைன்னா மம்மியாலையும் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஓடி இருக்க முடியாது. நல்ல அப்பா அம்மாவை வந்து எங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்துருக்கிறாரு. அதை விட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். கடைசியாக அவங்களுடைய இளைய மகள் அமலி தீபி வந்து தாயாரை குறித்து சில வார்த்தைகள். Praise the Lord.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மம்மிக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். மம்மியை பற்றி சாட்சி சொல்லணும்னா 2 பெரிய விஷயம். ஆக்சுவலி நான் பேசக்கூட நினச்சேன், நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். எனக்கு வந்து 31 இயர்ஸ் ஆகுது. இந்த உலகத்துலேயே ஒரு பெஸ்ட் பர்சன் பார்த்துருக்கேன்னா என் மம்மி தான். நான் பெஸ்ட்டு மதர்னு சொல்லலை, பெஸ்ட் மதர் எல்லாரும் பெஸ்ட் மதர் தான். பட் 31 இயர்ஸில் ஒரு பெஸ்ட்டு ஹியூமனை பார்த்துருக்கேன் அப்படின்னா எங்கள் மம்மி மட்டும் தான். அவங்கள மாதிரி பெத்த பிள்ளைங்களையும் நேசிக்க முடியாது, அடுத்தவங்களையும் நேசிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பெத்த பிள்ளைங்களை நேசிச்சிடுவாங்க. அடுத்தவங்களை நேசிக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான காரியம். ஆனால் எங்கள் மம்மி வந்து எல்லாரையும் ஈஸியாக ரொம்ப நம்பிடுவாங்க, நேசிச்சிடுவாங்க. அது அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அவங்கள பற்றி சொல்லணுன்னா, சைல்ட்ஹுட் டேஸில் நான் என் மம்மியோட மட்டும்தான் இருப்பேன். யாரையும் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், மம்மியோட மட்டும்தான் இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட A to Z விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுதும் பைபிள், ப்ரேயர், சர்ச், இதில் மட்டும்தான் அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். வேறு எதுவுமே பண்ணி நான் பார்த்தது கிடையாது. யார் இடத்துலையும் ஒரு 5 நிமிஷம் கூட பேச மாட்டாங்க. தேவையில்லாத காரியங்களோ எதையும் அவங்க பேசி நான் பார்த்ததே கிடையாது. எப்பொழுதும் சர்ச், எப்பொழுதும் பைபிள், எப்பொழுதும் ஃபாஸ்டிங். அந்த மாதிரி நாட்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். எப்பொழுதும் நான் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அவங்க எனக்கு ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். அவங்க ப்ரேயர் எப்போ முடிச்சுட்டு வருவாங்க நான் காத்துக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்களோட ப்ரேயர் லைஃப் மாதிரி நானும் அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்கள மாதிரி நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால தான் எவ்வளோ சிக்னஸ் வந்தாலும் அவங்களால இப்போ இங்கே நிற்கிறாங்கன்னா அது பெரிய காரியம். அது மட்டும் இல்லை, எங்கள் மேலே பணத்தை விட, எங்கள் மேலே பணம் போட்டதை விட ப்ரேயர் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எங்களோட வாழ்க்கை கூட அழகாக இருக்குன்னு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இன்னொரு 2வது விஷயம் என்ன ஹைலைட் பண்ணணுன்னா, எங்கள் மம்மி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க. அவங்க வந்து இங்கே சிட்டியில் பிறந்து அப்படி வளரல, ரொம்ப கிராமத்தில் பிறந்தவங்க. அவங்களோட பிறந்தவங்க யாருமே படித்தது கிடையாது, ABC கூட தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து தான் படித்தாங்க. அப்பா அம்மாவோட இருந்து அப்படிலாம் படிக்கல. சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் எங்கள் மம்மிக்கு கிடையாது. ஹாஸ்டல்ல இருந்து தான் படித்தாங்க. அப்படியே நர்சிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொசிஷன் வந்து அவங்கள பில்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு செல்ஃபாக அவங்க க்ரூம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாலே வந்து க்ரூம் ஆகாத பர்சனாலிட்டி இருக்கும் பொழுது யாரோட புஷ்ஷும் இல்லாமல், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் அவங்களே அவங்கள வந்து இந்த அளவுக்கு இப்போ MCHOவாக அவங்க ரிட்டையர்ட் ஆகுறது வந்து பெரிய காரியம். இப்போ கூட சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் தெரியலன்னு வாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க, எங்கே வந்திருக்கீங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் அவங்க வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு கிராமத்துலேருந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், யாரோட எந்த ஒரு அட்வைஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிற விஷயம்லாம் வந்து பெரிய விஷயம். எங்கள் மம்மிக்காக ஒரு gift வச்சுருக்கோம் நாங்கள், அது மட்டும் கொடுத்துடலாம். எங்களுக்காக ரொம்ப பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்து எங்களை நிலைநிறுத்திருக்கிற எங்கள் மம்மிக்கு கடவுள் பெரிய கிருபையினால எங்களுக்கு நாங்கள் ஒரு gift தருவோம். Thank you so much, Pastor. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். வசனம் சொல்லுது, 31ஆம் அதிகாரம் புத்தி உள்ள ஸ்திரீயை குறித்து ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்னு 31ஆம் அதிகாரத்தில் இருக்கும்பொழுது அந்த வசனம் சொல்லுது, 38ஆம் வசனம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்பார்கள். அவர் புருஷன் அவளை பார்த்து, நீ அநேக பெண்கள் குலசாலிகளாக இருந்துண்டு நீ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்வார். ஒரு ஸ்திரீ கர்த்தரால் புகழப்படுவார்கள், 2வது பிள்ளைகள் புகழுவார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஆச்சரியம், மருமகனும் எழுந்து அவங்களுடைய மாமியாரை குறித்து சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மையால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாஸ்டர் சாமுவேல் செந்தில் அவர்கள் சில வார்த்தைகளை தாயாரை குறித்து நம்மளிடத்தில் சொல்வார்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னைக்கிழமை சொல்கிறத பற்றி எங்கள் லாபி சொன்னது தான் 100 உண்மை. முதலாவது நான் இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா தான். அன்னைக்கிழமை சொல்கிறது எனக்கு 2 அம்மா, ஒன்று சரோஜா, ஒன்று அன்னைக்கிளி. அழக்கூடாது தான் நினச்சேன். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நீ யாரை மறந்தாலும் அன்னைக்கிழமை மறக்காதரா அப்படின்ட்டு. எங்களுக்காக எனக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்காங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பையனுக்கு, ஒரு வாலிப பையனுக்கு யார் ரோல் மாடல்னு கேட்டால் ஏதாவது ஒரு நடிகரை சொல்லுவாங்க, இல்லைன்னா பெரிய ஒரு வாலிபனை அல்லது யாராவது ஒரு ஜென்ஸை தான் சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் ரோல் மாடலாக எடுத்தது வந்து எங்கள் அன்னைக்கிழமை அம்மா தான். அவங்கக்கிட்ட முதல் ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்பில் ரோல் மாடல் அவங்க மேரேஜ். எனக்கு அப்போ 9 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சர்ச்சில் அவங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த மேரேஜோடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நடந்து வராங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்டின் கல்யாணத்தை நான் பார்க்குறேன், எங்கள் அன்னைக்கிழமையோடைய கல்யாணத்தை. அப்போ நினச்சேன் இதே மாதிரி என் கல்யாணம் நடக்கணுன்ட்டு. அதே மாதிரி நானும் ரசிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு பாஸ்டுடைய பங்கு கிடத்தாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடத்தாங்க. அவங்கள மாதிரி ஒரு நர்ஸு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு நர்ஸு கிடைக்கல. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. மூணாவது வந்து எங்கள் அம்மா ஊற்றி ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவங்கள எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களால இப்போ சரியாக கூட நடக்க முடியல. அவங்க மீன் குழம்பு ஒழிச்சா நல்லாயிருக்கும். அவங்க கையில் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு கேன்சர் வியாதி. கிட்டத்தட்ட எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேன்சர் வியாதி வந்தது. அந்த கேன்சர்லேருந்து கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இன்னருக்கும் ஜீவனோடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். கேன்சர் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய ப்ரேயர், ஜெபம். அவங்களுக்கு நிறைய சரீரத்தில் நிறைய வியாதி இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும். சில நேரங்களில் அவங்களால வந்து அடிக்கடிக்கு மூச்சு வாங்கும். ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க சொல்லுவாங்க. என்னுடைய லைஃப்பில் என் கல்யாணம் ஆக போகுது, பொண்ணு பார்க்குறாங்க. எங்கள் வீடு ஓலை வீடு. எங்கள் மாமனார் வந்து பார்த்துட்டு எனக்கு பொண்ணு கொடுக்கல. எங்கள் அம்மா அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அன்றைக்கி 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கிட்ட கொடுத்து சித்தாமூரில் ஒரு இடத்த வாங்கி, என் அக்கா பையனுக்கு ஒரு இடம் இருக்குது, சொந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கள் மாமனார்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அவனுக்கு ஒரு இடம் இருக்குது. உடனே 1 மாதம் கூட இல்லை, அதை வாங்கி என் பையனுக்கு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா போல யாரும் வர முடியாது. ஆனால் என்னென்னா, நான் அடிக்கடி அவங்கள பார்க்கணும் வரணும்னு நினைப்பேன். ஆனால் என்னோடய சூழ்நிலை, நான் ஏதாவது எதிர்பார்ப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், எங்கள் அம்மாக்கிட்ட போகலாமா வேணாமான்ட்டு. ஆனால் அப்படி விட மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்றுன்னா, நான் கஷ்டம்னுட்டு எனக்கு எதனா ஒரு தேவைன்னா எப்படின்னு தெரியாது, கத்துறவங்கள்ட்ட சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. அப்படிலாம் எனக்கு அது காசு அனுப்பிவிடுவாங்க, வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு காசு அனுப்பிவிடுவாங்க. உண்மையில கிரேட். எங்கள் அன்னைக்கிழமை மாதிரி யாரும் வர முடியாது. எனக்கு 2 அம்மா. எங்கள் அம்மா உண்மையாக நல்லா இருக்கணும், கத்துறவங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன மாதிரி ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில், எங்கள் மாமா வீட்டில் சத்யா, நான், நிறைய பேர். இப்போ கடைசியாக எங்கள் கணக்கண்ணை வேற ரட்சிக்கப்பட்டிருக்காரு. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா தான். கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.
ஆமென். இப்பொழுதும் நம்முடைய தாயார் அன்னக்கிளி அம்மா சில வார்த்தைகளை அவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். முதலாவது வந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன நன்றி உள்ளத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நான் கூப்பிட்டதுக்காக வந்த எல்லாருக்காகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நான் இந்த சென்னை நான் ஒரு குக்கிராமத்தில் தான் பிறந்தேன். மதுராந்தகம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் குக்கிராமத்தில் பிறந்து நாங்கள் 5 பேர். 5 பேரில் இப்போ வந்து 2 பேர் இல்லை, நானே எங்கள் அக்கா எங்கள் ஒரு அண்ணன் தான் இருக்காங்க. நான் எங்கள் ஊருக்கும் ஸ்கூலுக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் 5th வரைக்கும் ஸ்கூலு, அப்புறம் 10 கிலோமீட்டர்ஸ் போனோம் ஸ்கூலுக்கு. 1 இயர் 6th வரைக்கும் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படியே வீட்டில் கூப்பிட்டு போய் சைக்கிளில் நடந்து அப்படியே போனேன். அதுக்கப்புறம் ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. 7th to 10th வந்து ஒரு சைவ ஹாஸ்டலில் படித்தேன். குருகுலான ஒரு ஹாஸ்டலில் படித்தேன். 10th முடிச்சுட்டு +1 +2 வந்து எங்கள் அண்ணன் வந்து தவறாக சொல்லிட்டா. எங்கள் அண்ணன் கண்டக்டர் அசோக் நகரில், அவருக்கு வீடு மாமியார் வீடு சொந்த வீடு. அங்கே அசோக் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் +1 +2 முடித்தேன். முடித்த உடனே 83 நினைக்கிறேன் எனக்கு நர்சிங் போட்டார், கிடைக்கல. அப்புறம் எங்கள் அப்பா ஊருக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஒரு டெய்லரிங் கிளாஸ் சேர்க்குறேன் வா 88 போகலான்னு கூப்பிட்டு போயிட்டார் அண்ணங்கிட்ட கோச்சிட்டு. மறுபடியும் அவர் ட்ரை பண்ணி 84 ஜாயின் பண்ணிட்டேன். நான் இந்திரா காந்தி அம்மா இருந்துட்டாங்க அப்போல்லாம் 1 மந்த்து நான் நர்சிங் படிக்கும்போது ஜிஹெச்சில் படிக்கிறேன். அதை நர்சிங் முடிச்சுட்டு அப்படியே விஜயாவில் ஒர்க் பண்ணேன், ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணேன். நர்சிங் படிக்கும்போது ஜிஹெச்சில் 2 சர்ச் இருக்கும். ஒன்று ரோமன் கத்தலிக் சர்ச்சு, ஒன்று வந்து சிஎஸ்ஐ சர்ச்சு. இது நான் ஒரு இந்து ஃபேமிலியில் பிறந்து எங்கள் ஊர் வந்து கிறிஸ்தவங்களே பார்த்தது கிடையாது. இருந்தாலும் எனக்குள்ளே வந்து நான் அந்த சர்ச்சுக்கு போவேன். ஈவினிங்கில் போவோம், நேம் எழுதிட்டு அந்த ரோல் கால் இருக்கு அதில் நேம் எழுதிட்டு அவங்களோட கிறிஸ்டியன் சிஸ்டர்ஸோடு போவேன். அப்படியே போயிட்டு எனக்கு வந்து ஒரு இதில் என்னாச்சுன்னா, எனக்கு ரொம்ப ஹாஸ்டலில் படித்ததுனால லாஸ்ட்டு அதனால் நான் எங்கள் அம்மா கூட ரொம்ப நாள் இல்லை. ரொம்ப அம்மாவோட அன்பு எனக்கு ரொம்ப கிடைக்கல. ஏன்னா நான் 7th கண்டினியூ ஹாஸ்டலில், அப்புறம் +2, அப்புறம் நர்சிங் 3 வருஷம். அது எனக்கு வந்து என்னாச்சுன்னா, எனக்கு இந்த கிறிஸ்டியன் மேலே ஒரு ஈர்ப்பு, கிறிஸ்டியன் மேலே ஒரு ஈர்ப்பு. அப்போ நான் அந்த சர்ச்சுக்கு போய் எங்கள் மகன் சொல்கிற போல் எது செஞ்சாலும் உண்மையாக செய்யணும்னு நினைப்பேன். உண்மையாக ஜெபிக்கும்போது அப்போது வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிங்கன்னா, எனக்கு ஒரு கிறிஸ்துவ லைஃப்பை கொடுங்க, எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் கிறிஸ்டியன் அப்போ தெரியாது. ரோமன் கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, பெண்டிகாஸ்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. கிறிஸ்டியன் லைஃப் வேணும்னு அப்புறம் ஒரு சிஸ்டம் மூலியம் இவரோட ஃப்ரெண்டு அவங்க அங்கே நர்ஸு அப்படி எங்கள் அக்கா வீட்டாண்ட இவங்க இருக்கிறதுனால தெரிஞ்சு அப்படியே கிறிஸ்டியன்றதுனால எனக்கு தெரியாதனால இவங்ககிட்ட சொல்லி ரோமன் கேத்தலிக் ஆர்ட்ஸ் மேரேஜ் தான் எங்களுக்கு ஆச்சு, சூளை சர்ச்சில் ஆச்சு. அப்படியே என்னோடய லைஃப் ஜேர்னி போயிட்டு இருந்து நாங்கள் 2 பேர் தான். இவருக்கும் வந்து ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அப்படியே ஓடி நான் எங்கள் 92 சென்னை கார்பரேஷனில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ராமச்சந்திரா ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்கே 92 ஜாயின் பண்ணிட்டேன். கர்த்தர் இம்மட்டும் 34 இயர்ஸ் என்னை வந்து இந்த வேலையை முடிக்க 58 வயசு முடிஞ்சு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே நான் சொல்லிட்டேன், என்னால் முடியாதுமா, என்னால் போக முடியல. அப்போல்லாம் ரொம்ப பலவீனமாயிட்டேன். 2 தடவை இந்த கொரோனாவில் இது பிரச்சனை மாட்டிட்டு என்னால் முடியவே இல்லைம்மா, நான் போகலை. அப்போ என்னன்னா, எனக்கு வந்து 21 வந்து நான் ஃபிசிக்கலாக எதுவுமே வேலை பண்ணுறதில்ல. வீடு சேஞ்ச் பண்ணிட்டோம், அந்த அண்ணா நகரில் இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த புழல்கிட்ட வந்திருந்தது ஒரு வேலையுமே நான் பார்க்குறதில்ல. வீட்டில் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நான் அப்படியே என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ரொம்ப சிக்காயிட்டு ஒரு 22 ஒரு லிவர் ப்ராப்ளம் வந்து 3 months அப்படியே பெட்டட் இருந்து, அதுக்கப்புறம் 2 years ட்ரீட்மெண்ட்டில் இருந்து எனக்கு அப்படியே ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். இதுக்கெல்லாம் காரணம் நான் என்னோட பிள்ளைங்க, மருமகங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஜபம், எங்கள் அக்காவோட ஜபம், என்னோட சபையோட ஜபம். பாஸ்டம்மா இருக்காங்க, பாஸ்டம்மா ஒவ்வொரு நாளும் போய் நின்னா எனக்காக பண்ண மாட்டாங்க, எனக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு, எங்கள் 2 பொண்ணுங்களுக்கு, 4 பேர குழந்தைங்க, 2 மருமகனுக்கு சேர்ந்து பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவை நானே யோசிப்பேன், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லாரும் போய் அவங்கள வந்து சண்டே முடிஞ்ச உடனே அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. பிராங்கலின் பாஸ்டரு, ஜேபஸ் பாஸ்டர் வரல, அவர் ஊழியத்துக்கு போயிருக்காரு. ரொம்ப எதிர்பார்த்தேன், வரலை. ஆண்டவர் இம்மட்டும் என்னை வழி நடத்தினார். இம்மட்டும் எனக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாரு.
ரெண்டு நல்ல மருமகனை கொடுத்தாரு. நல்லா 2 குடும்பம் வந்து ஊழியக்கார குடும்பம் தான் எனக்கு வேணும்னு நான் ஜெபித்தேன். எங்கள் பசங்களுக்கு ஊழியக்காரி, ஏன்னா ஊழியத்தில் போனாங்கன்னா பிள்ளைங்க எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க சொல்லிவிட்டு ஊழியக்கார குடும்பம் வேணும், எசப்பா ஊழியக்கார குடும்பம் வேணும்னு இப்படி தான். யாரும் பெருசாக வெளியில் எக்ஸ்போஷர் எனக்கு அவ்வளோ இல்லை, ரொம்ப பேசி ரொம்ப இதெல்லாம் இல்லை. வீடு வேலை அவ்வளோதான் என்னோடய சர்க்கிள், என் பிள்ளைங்க அவ்வளோதான். அப்படியே இருந்து அந்த பிள்ளைங்களை காப்பாற்றி அவங்களுக்கு கல்யாணம் முடித்து ஆண்டவரை எனக்கு ஜீவனை கொடுத்து, எவ்வளோ இந்த 22 ரொம்ப சிக்காகி ஜீவனை கொடுத்து ஆண்டவர் மட்டும் நிறுத்தினதுக்காக என் தேவாதி தேவனுக்கு நான் கொடான கொடி நன்றி பலிகளை எடுக்கிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆண்டவருக்கு விசுவாசிகள் இருப்பீங்கன்னா கொஞ்சம் கண்களை மூடி கர்த்தருக்கு கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? விசுவாசிகள் எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you Jesus. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தாயாரை கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் ஆண்டவரே நீர் நிலை நிற்க செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே ராஜா. ஹல்லேலூயா. யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. காரம் பிடித்து நடத்துவார் ஜீசஸ், கண்மாலை மேல் நிறுத்துவார். காரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு பலப்படுத்துங்க ஆண்டவரே, தாயார பலப்படுத்துங்க. விரோதமா எழும்புகிற எல்லா அசுத்த கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. மாமிசக எண்ணங்கள், தாயாருக்கு விரோதமாய் சத்ரு வைத்திருக்கிற எல்லா செயல்களும் நிர்மூலமாக்கப்படும்படி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓட்டத்தை பலப்படுத்துகிறவரே, வாசல்களை திறக்கிறவரே,
முழங்கால்களை பலப்படுத்துகிறவரே, சரீர அவயங்கள் இன்று முதல் கர்த்தருடைய பலன் தாயாரை ஆட்கொள்வதாக. ஓ ரபா சத்ரலரமன் யங்கத்ரலரபா. ஆண்டவரே, கண்கள் மங்களாவதில்லை, கால்களுக்கு தேவ பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கழுகுக்கு ஒற்ற பலன், வாழ வயதை போல நான் திரும்பவும் பலப்படுத்துவேன் என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் இப்பொழுது அறிக்கையிடுகிறோம். எல்லாரும் கைகளை நீட்டி அம்மாவுக்கு நேரம் நீட்டி சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறோம். சொல்லுங்க, ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை, இயேசுவின் மகிமை. முதிர் வயதில் தள்ளிவிடாதவர் அவர், முதிர் வயதானாலும் தள்ளிவிடாத தகப்பனவர். ஏகபோ ஷதரலரபா. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். ஆபிரகாமே, நான் உனக்கு பலனும் மகா பெரிய கேடகமுமா இருக்கிறேன். வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். தாயாருடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ், தேவ மகிமை கூடட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை பாஸ்டர் ஜெயபஸ் அவர்கள் கொண்டு வருவார்கள். இது ரொம்ப முடிக்க போகிறோம். நானே கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா எனக்கும் சேர்த்து மாலை போட்டுருவாங்க. ரெடியாக வந்துட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டியை கவனிக்கணும். ஆனாலும் பரவாயில்ல. ஏன் அருமையான தாய், இங்கே மீட்டிங் ஜெபம் இங்கே யாரும் வர வைக்க வேணாம். நேராக நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு சொல்கிற அந்த ரிட்டையர்மெண்ட் பண்ணது ஆண்டுடைய கிருபை. இங்கே நிறைய அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க. நினச்சிக்க போகிறீங்க உங்கள் பலத்தில் ரிட்டையர் ஆக முடியாது, வாய்ப்பே கிடையாது. நம்முடைய பலத்தினால, பை அவர் ஸ்ட்ரெங்க் we cannot overcome. நான் பண்ணிடுவேன், திறமை இருக்குன்னா ஒரு நிமிஷம் போதும், நம்ம ஃபினிஷ் ஆகிடுவோம். நாட் பை அவர் ஸ்ட்ரெங்க். இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்களா, இந்த ரிட்டையர்மெண்ட் அவங்க காண்கிறாங்கன்னா ஆண்டுடைய உண்மை. இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பெரிய அந்தஸ்தில் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், கடவுள் இல்லைன்னா ஜீரோ. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். ஆனால் அருமையான தாய், ஆண்டவர் அவங்களை முன் குறித்தார். நான் 3 வசனம் வாசித்துட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா நான் செய்தி கொடுக்கணும்னு ரெடி பண்ணேன். இங்கே பார்க்கறது பார்த்தா எனக்கு அப்புறமா என்னை திட்டி விட்டுருவாங்க. அதனால வானா. அதனால ஆண்டி சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷனை முடிக்கிட்டோம். எல்லாரும் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போனோம். 3 வசனம் ஆண்டி நீங்கள் மட்டும் மனசில் வச்சிங்க. கண்டிப்பாக தேவனுக்கு பயந்தவங்க, ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த முதிர் வயதிலும் இன்னைக்கு 3 காரியம், 3 வசனத்தை வாசிக்க போறோம். முதலாவது 92ஆம் சங்கீதத்தில் தாவீது அழகாக எழுதுகிறார். Psalms 92 verse 15ல 14-15ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உத்தமர் என்றும் அவன் கண்மலை ஆகிய ஆண்டவரிடத்தில் அநீதி இல்லென்றும் விளங்கும் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டிமா இருப்பார்கள். ஆமே. முதலாவது ஆண்டி அண்ட் அங்கிள் சொல்ல ஒரு காரியம், நிச்சயமாய் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் இந்த முதிர் வயதில் நீங்க எப்படி இருக்கீங்கன்னா புஷ்டியும் கனியும் தந்திருக்கிறீங்க. நான் நினைச்சேன் மேரேஜ் ஃபங்க்ஷன் நினைச்சேன், அப்பா உள்ள வந்தாதான் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் கிராண்டா நடக்குது, பெரிய மண்டபம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பிள்ளைகள் 2 ஆண் மக்களையும் கொடுத்திருக்கிறார். நான் நினைச்சேன் ஆண்டிக்கு மறுபடியும் 60. ஆனாலும் பாருங்க, இந்த முதிர் வயதிலும் she was healthy. உண்மையா நம்ம ஆண்டி வந்து அந்த கொரோனா பீரியட்ல நிறைய நேரத்தில் அவங்க மரித்து போயிருக்கணும். டுடே we have, இன்னைக்கு நம்ம ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு ஜெப கூட்டம் வச்சிருக்கலாம், ஆனா இல்ல, உயிரோட வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது அவங்களுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டுடைய கிருபையினால். இங்க வந்திருக்கவங்களுக்கு நான் சொல்றேன், நோ மேட்டர் யூ ஆர் இந்து கிறிஸ்டியன், யாரும் இல்லை, உங்க மேல ஒரு கடவுள் இருக்கிறார். நிச்சயமாய் சொல்றேன், அவர் மதத்தை வைக்கிறவர் அல்ல, பிரிச்சு இந்து நீ முஸ்லிம் நீ அவன் நீ பிரிக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் ஒரே ரத்தம், எல்லாருக்கும் ஒரே காத்து. இந்துக்களுக்கு வேற காத்தா, கிறிஸ்டியன்ஸுக்கு வேற காத்தா, எல்லாருக்கும் ஒரே மூச்சு. ஆண்டிக்கு தெரியும் மெடிக்கல் லைன்ல. இன்னைக்கும் சொல்றேன், எல்லாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாடு இல்ல, நீங்க போட்ட மருந்து இல்ல, கடவுள் உங்க மேல கிருபையா இருக்கிறார். எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க,
அதனால அவங்க பாவிகள் அல்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிட போறீங்க. அவங்கள காட்டில மோசமான ஆள் நம்ம தான் இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? இன்னும் கடவுள் நம்மளை மாத்தணும், இன்னும் கடவுள் மாத்தணும். மேலே போனா சும்மா கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த வாழ்க்கை ஒரே தர தான். இதுக்கு பிறகு நிச்சயமா 2 இடத்துல போகணும். நோ மேட்டர் ஹிந்து, நோ மேட்டர் கிறிஸ்டியன், எந்த ஜாதி, இந்த ஊருக்காரன் அந்த ஊருக்காரெல்லாம் வேலைக்கு ஆவார். கடவுள் முன்னால போய் நிற்கும் போது, நான் உண்டாக்குனேன், நான் உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் உனக்கு வயசை கொடுத்தேன், நீ என்ன பண்ண கணக்கு கேட்பார். கண்டிப்பா கணக்கு கொடுக்கணும். ஆண்டி வந்தாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவங்க வேலையில் அவங்க கணக்கு கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கணக்கு கொடுக்கணும். இந்த நாளில் கூட ஏன் ஆண்டி இந்த இடத்துல செய்தி கொடுங்க, பாட்டு பாடினா கடவுள் செய்த நன்மையை நினைக்கிறான். இல்லைன்னா நேரா வந்திருக்கலாம், எல்லாரும் மாலை போட்டிருக்கலாம், கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், கீழே போய் என்ன பிரியாணின்னு தெரில பார்க்கணும், அதுக்கு சாப்பிட்டு போயிருக்கலாம். இட்ஸ் நாட் அ மேட்டர். இன்னைக்கு அவங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு உங்களை உட்கார வச்சு பேசின்னு இருக்காங்க. ஆனா நீங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கிறீங்க. சீக்கிரம் முடிப்பாரா? இல்லை நான் முடிச்சிடுறேன். ஆமே. முதலாவது, அவர் ப்ராமிஸ் கிவர், உண்மை உள்ளவர். ஆண்டி முதிர் வயதில் உங்களை புஷ்டியாக வைப்பார். இனிமேல வைக்க போறாரு. பிள்ளைங்களை பார்த்து அவங்களை கை வச்சு ஜெபம் பண்ணி நீங்க தான் கல்யாணம் பண்ண வைக்க போறீங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஏசாயா 46 3-4 வசனம் வாசிக்கிறேன். ஏசாயா 46 அதிகாரம் 3 வசனம். அதுல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 46, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது போல உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். ஆண்டி சொன்னாங்க, அவங்க ஊர்ல கிராமத்துல இருந்து வந்தப்போ அந்த ஜிஹெச்ல போய் அந்த சர்ச்சுக்கு அவங்க போல ஆண்டவர் நடத்தினார். நீ என் பிள்ளையா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கே அவங்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் சொல்றேன், அன்னைக்கு தெரிந்து கொண்டவர், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டுக்கு நிச்சயமா இந்த வசனம்லாம் தெரியும். ஆனா இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திட, இனிமேலும் அங்கிள் உங்களை ஏந்த மாட்டார், ஆண்டவர் ஏந்துவார். அல்லேலூயா. பரவாயில்ல, எனக்கு என் வீட்டுக்காரர் இருக்கிறார், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படி மட்டும் நீங்க உங்க நம்பிக்கை அங்க வைக்காம நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கீங்க. நிச்சயமாய் உங்களை மட்டுமல்ல உங்க குடும்பத்தை அவர் ஏந்தி நடத்த இஸ் எ ப்ரொவைடர். அல்லேலூயா. கண்டிப்பா பாதுகாத்து நடத்துவார். மூணாவது ஒரு வசனம் கடைசியா வாசித்து முடிக்கிறேன். என்னோட சேர்ந்த 62 ஏசாயா 62 அதிகாரம் 65 அதிகாரம். அதுல பாருங்க, அதுல அருமையான ஒரு வசனம், 22 வசனம். அவர்கள் கட்டுகிறதும் வேறு ஒருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறு ஒருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. இன்னைக்கு பாருங்க, ஒரு பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல வாயை சம்பாரிச்சு கரெக்டா முடிக்கிறீங்க, யாரோ முடிச்சிங்க, நல்லா நார வாயை சாப்பிடுறான், அப்படிதான் இருக்குது. அநேகர் இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை செய்றீங்க, உங்களுக்கு சம்பளம் எல்லாம் ஆஸ்பத்திரியில இருக்கு, உங்களை பணம் எல்லாம் வட்டிக்கு போயிட்டு இருக்கு. ஆனா ஆண்டியுடைய குடும்பத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேலும் உங்க பணம் நஷ்டமாவாது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நாட்களை போல, ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கையின் கிரியைகளுக்கு நெடுநாள் அனுபவிப்பார்கள். அல்லேலூயா. அவங்க நெடுநாள் அனுபவிப்பாங்க. நிச்சயமாக ஆண்டி நெடுநாள் உங்க ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. ஆமென். உங்க பிள்ளைகள், உங்க வீடு, உங்களுடைய எல்லா சம்பத்தையும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அது வீணாய் போவார். யாரில் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கடைசி ஜெபம் பண்ண போறோம். இந்த நாளில் கூட பாஸ்டர் ஐயா வந்து உங்க 2 பேருக்கும் ஜெபம் பண்ணுவார். எல்லாம் வந்திருக்கீங்க நினைக்கிறேன். நீங்களாம் நல்ல, உங்க வாயில வர வார்த்தை நல்ல வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க, அது பலிக்கும். நீங்க கொண்டு வந்த மாலை, நீங்க கொண்டு வந்த பழம் எல்லாம் போயிடும். ஆனா நீங்க சொல்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில பலிக்கும். இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் அந்த அருமையான தாயும் தகப்பனையும் ஜெபிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். கடைசியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? கடைசியா வேதம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது.
ஆமென். ஒரு நிமிஷம் யாரும் பேசாதீங்க. கடைசியா நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். இந்த பூமியில பிறக்கிறோம், வாழ்கிறோம். கடைசியில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கிறோம். அப்படியாக அருமையான மகள் ஆண்டவர் ஆசீர்வாதத்தினாலே 34 ஆண்டுகளாக அரசாங்கத்தில் ஓய்வு பெற்று வேலை செய்து ஓய்வு பெற்று இன்றைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி கடைசியா நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 34 வருஷம் அவர்கள் செய்த பணியை விட ஆண்டவர்கள் மேல வைத்த கிருபை மேலானது. 34 ஆண்டுகள் அவர்கள் உயிரோடு இருந்ததை விட ஆண்டவர்கள் மேல வைத்திருந்த கிருபை மேலானது. 34 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை இதுவரை நடத்தி வந்தாலும் ஆண்டவருடைய கிருபை மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். I thank you Lord Jesus. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானம் மது சிங்காசனம், பூமி மது பாதப்படியப்பா. உம்முடைய மகன் ஆரோக்கியநாதனுக்காக, உம்முடைய மகள் அன்னக்கிளிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை உலக தோற்றத்துக்கு முன்னே தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக உம்முடைய மகளையும் மகனை முன் குறித்து நீர் ஆசீர்வதித்து உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே, உம்மை அறிகிற அறிவினாலே அவர்கள் பெற்ற நித்திய வாழ்வுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசேஷமாக இந்த குடும்ப வாழ்க்கை நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆண்டவரே இந்த தேசத்தில் அவர்கள் வாழ்க்கையை பார்க்க, பேர பிள்ளைகளை பார்க்க நீர் கொடுத்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேலானது உம்முடைய கிருபை ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மேலானது ஆண்டவரே. இந்த கிருபை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை என்றைக்கும் முடிந்து போயிருக்கும். உம்முடைய கிருபையினால உம்முடைய மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்த இந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்வுக்காக ஸ்தோத்திரம். 34 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனையிலே பணியாற்றத்தக்கதாக அநேக அதிகாரிகளுக்கு முன்பதாக ஆண்டவரே உண்மையும் உத்தமமாக இருந்து செயல்பட, மனசாட்சியோடு கூட செயல்பட உம்முடைய மகளுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுரு மரத்தை போல வளருவான் என்ற வேத வசனத்தின்படி உம்முடைய மகளுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே இந்த 34 ஆண்டுகளில் கொடுத்த புஷ்டியும் பசுமையுமான ஒரு வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியமாக அந்த பணியை செய்து முடிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் நல்ல வளர்ச்சியை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியையும், உம்முடைய பரிசுத்தத்திலே ஒரு நல்ல வளர்ச்சியையும், உம்மை அறிகிற அறிவிலே ஒரு நல்ல வளர்ச்சியையும் தகப்பனே உம்முடைய மகளுக்கு நீ தந்து நீர் வழி நடத்தும். 34 ஆண்டுகள் இந்த உலகத்தில் பணியாற்றினாலும் மீதமுள்ள நாட்களை உமக்காக உன்னதமான ராஜாவுடைய சமூகத்தில் காத்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ள இந்த கடைசி நாட்களை உம்முடைய மகளுக்கு அனுக்கிரகம் செய்யும்.
கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அந்த மகள் பத்திரமாக வைத்து கடைசி காலத்தில் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ல வருகிற எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் அவர்கள் ஞானமாய் இருந்து செயல்படுத்தத்தக்கதாக நீரே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தாழ்த்துறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 34 ஆண்டுகளாக அவர்களோடு கூட பணியாற்றின ஒவ்வொருவருக்காக மக்கள் நன்றி சொல்லுங்கள். டாக்டர்மார்களுக்காக, நர்ஸுகளுக்காக, பணியாளர்களுக்காக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும். கனம், மகிமை, துதி, சோத்திரம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் நம் அனைவரோடும், பணியிலே ஓய்வு பெற்ற அருமையான மகளோடும், சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் நிலைத்திருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சார்பாக சாந்தி கேமரூன் அவர்கள் சந்தன மாலை அணிவிப்பார்கள் மற்றும் காஞ்சனா எம்சிஎச் அவர்கள் கவிதை வாசிப்பார்கள். பாராட்டு விழா. மிஸ்ஸஸ் அன்னைக்கிளி அவர்கள் சென்னை பெருநகர மாநகராட்சியில் 34 வருடங்கள் பணியாற்றி திருவிகா நகர் மண்டலத்தில் பணி நிறைவு செய்கிறீர். திறமையுடன் டி நகரில் பணி துவங்கி பெருமையுடன் பெருமாள்பேட்டையிலும், புத்துணர்ச்சியுடன் புளியந்தோப்பிலும், சாமர்த்தியமாய் ஷெனாய் நகரிலும், பொறுப்புடன் பெருங்குடியிலும், மகிழ்ச்சியாய் மாதவரத்திலும், திடமனதுடன் திருவிகா மண்டலத்திலும் பணி நிறைவு செய்யும் அன்பான அன்னைக்கிளியே, புத்தியுள்ள ஸ்திரியாய் அலுவலகத்திலும், குணஸ்தாலியான ஸ்திரியாய் வீட்டிலும் திறன்பட செயல்பட்டவர். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறோம். விஷ் யூ ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர்ட் லைஃப். காட் பிளஸ் யூ. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.
இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நனவாகும் நாள் வரைக்கும் உலகினிலே நமக்கென்றும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும், நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. மனித மாண்பு எல்லோருக்கும் மலரும் நல்ல நாள் வரைக்கும் சமுதாயம் விழிப்போடு வாழ வேண்டுமே, வாழ வேண்டுமே. உழைப்பிலே உயர்வையும் பகிர்வினில் உறவையும், மனிதத்தில் புனிதமும் புனிதத்தில் மனிதமும் இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியால் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மாறாத தெய்வம், மாறாத தெய்வம் நீ மட்டும்.
வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும், இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா.
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீதும்
நேசக்கரம் நீட்டினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்ற போறார். சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்தவர் இதுவரைக்கும் மாறாமல் காத்துக்கொண்டார். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க, ஆனா நெருங்கின நேரத்துல கர்த்தர் மாத்திரம் வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக்கினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர். நல்ல கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றிலும் குறைபடாமல் நம்மை பாதுகாப்பவர், அவருக்கு உயிர் உள்ளவரை நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். நல்லவரை மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான் கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரிய மாணவளே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவளே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.